பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வி ஸ்டார் தனியார் நிதி நிறுவனம் தவணைத்தொகை வசூலிக்கும் போது கர்ப்பிணி பெண்ணை தாக்கியதில் கர்ப்பம் கலைந்த கர்ப்பிணி பெண் விழுப்புரம் அருகே உள்ள எண்ணாயிரம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மனைவி நிசாந்தி என்பவர் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 12 லட்ச ரூபா எடுத்துருந்தோம். மாத காட்டாக தான் கட்டிட்டு வந்தோம். ஒரு மாத காட்டிலன்னு சொல்லிட்டு டைம் ஒரு 2 நாள் டைம் கேட்டுருந்தோம் கட்டுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் லோன்காரங்க காலைல 10 மணிக்கு வந்தாங்க. வீட்டில் இருக்கவங்க என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வெளியில் பேசுவாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து உடனே பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து நைட்டு ஒரு 8:30 மணி வரைக்குமே வீட்டிலேருந்து எங்கேயும் போகாமல் ரொம்ப ஒரு பேடாக பேசிகிட்டே இருந்தாங்க. மறாவது நாள் கட்டுறோம் அன்றைக்கி வாருங்கன்னு சொன்னாலும் அவங்க போகிற மாதிரி தெரில. ஒரு 8 மணிக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுலாம் வீடியோ எடுத்தவொடனே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு முடிவெட்டு போட்டு அடிச்சு கீழே தள்ளிட்டோடனே தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 31ஆந்தேதி காலையில் முனியம்மா ஜிஹெச்சில் அட்மிட் ஆனோம். அவங்க இந்த மாதிரி கரு கலந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி 13 நாள் ஜிஹெச்லேயே இருந்தேன். ஜிஹெச்சில் இருந்து 13ஆந்தேதி தான் வந்து மறுபடியும் பெரிய டெஸ்டிங் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க என்கொயரி எதுவும் எடுக்கல, ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணாததுனால இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பியை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அதான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை மாதம் கர்ப்பமாக இருந்தீங்க? நீங்கள் 2 மாதம். தமிழ் இலக்கியம் சிவபாலன், தமிழ் இலக்கியம் மேனேஜர் சிவபாலன் கூட விஸ்டார் ஃபினான்ஸ் திண்டிவனம். அவங்க 2 பேருமே அன்றைக்கி வந்தாங்களா? 3 வருஷம் குழந்தைல கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. நாங்கள் போய் மருந்து இப்போ தான் சார் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு குழந்தை முதல் குழந்தை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.